நடப்பாண்டுக்கான பருவமழை ஏமாற்றியதால் தமிழகம் முழுவதும் ஏரி குளங்கள் வறண்டு கிடக்கின்றன. திருவள்ளூர் மாவட்டத்தில் முக்கிய நீர்த்தேக்கங்களான பூண்டி, புழல், சோழவரம், செம்பரம்பாக்கம் ஏரிகள் தண்ணீர் இல்லாமல் வறண்டு கிடக்கின்றன. இந்நிலையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் மழை பெய்து ஏரி குளங்கள் நிரம்ப வேண்டும் என்ற நோக்கத்துடன் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் திருமழிசை ஒத்தாண்டேஸ்வரர் கோயிலில் வருண பகவானுக்கு சிறப்பு யாகம் நடைபெற்றது. இதில் ஊரக தொழில்துறை அமைச்சர் பெஞ்சமின், திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் வேணுகோபால், பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் சிறுனியம் மலராமன், பூவிருந்தவல்லி சட்டமன்ற உறுப்பினர் ஏழுமலை ஆகியோர் கலந்து கொண்டனர். பின்னர் இவர்கள் அங்கவஸ்திரம், மாலைகள் அணிந்து கொண்டு கோவில் குளத்துக்கு சென்று மலர் தூவி யாகத்தை நிறைவு செய்தனர். தமிழகத்திலேயே காஞ்சிபுரம் மாவட்டத்தில்தான் அதிக ஏரிகள் இருப்பதாக கூறப்படுகிறது. கடல் போல் காணப்படும் மதுராந்தகம் ஏரியும் இங்குதான் உள்ளது. எனவே காஞ்சிபுரத்தில் மழை பெய்வதற்காக காஞ்சி கச்சேஸ்வரர் கோயிலில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் தலைமையில் வருண யாகம் நடைபெற்றது. அப்போது 20 அர்ச்சகர்கள் குளத்தில் அமர்ந்தபடி வேத மந்திரங்கள் ஓதி மழை வேண்டி வருண பகவானுக்கு சிறப்பு அர்ச்சனை செய்தனர். பின்னர் அமைச்சர் மற்றும் எம்எல்ஏக்கள் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகள் மாலை அணிந்தபடி சென்று குளத்தில் இருந்த புனித நீரை குளத்தில் ஊற்றினர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருள்மிகு அகஸ்தீஸ்வரர் ஆலயத்தில் மழை வேண்டி வருண யாகம் நடத்தப்பட்டது. யாகத்தில் வீட்டு வசதி வாரியத்துறை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தஞ்சை மாவட்டம் திருநாகேஸ்வரம் ஸ்ரீ நாகநாத சுவாமி ஆலயம், திருவளஞ்சுழி ஸ்ரீ கபர்தீஸ்வரர் ஆலயம், சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி ஆலயத்திலும் மழை வேண்டி சிறப்பு யாகம் நடைபெற்றது. இதில் வேளாண் துறை அமைச்சர் துரைக்கண்ணு, நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர்.கே. பாரதி மோகன், தஞ்சை சட்டமன்ற உறுப்பினர் ரெங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். நாகை மாவட்டத்தில் மழை பெய்ய வேண்டி மயிலாடுதுறை எம்எல்ஏ ராதாகிருஷ்ணன் தலைமையில் கழுத்தளவு தண்ணீரில் நின்றபடி சிறப்பு யாகம் நடைபெற்றது. அவருடைய சன்னிதானத்தில் நாம் எல்லாம் உட்கார்ந்து இந்த கூட்டு பிரார்த்தனை செய்யறதுனால இந்நிலையில் மழை பெய்த பிறகு தண்ணீர் வீணாகாமல் சேமித்து வைப்பதற்காக திமுக சார்பில் திருச்சி மற்றும் கரூர் மாவட்டங்களில் குளங்களை தூர்வாரும் பணி நடைபெற்றது. திருச்சி மாவட்டம் தென்னூர் வீரிய பெருமாள் கோவில் குளத்தை தூர்வாரும் பணியை திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அப்போது திமுக எம்எல்ஏக்கள் தங்கள் தொகுதிகளில் உள்ள குளங்களை தூர்வார வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். அதிகாரிகளின் ஒத்துழைப்போடு தூரெடுக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகளுக்கு நான் ஏற்கனவே என்னுடைய வேண்டுகோளாக எடுத்து வைத்திருந்தேன். அந்த பணியை இன்றைக்கு தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒரு 5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு 5-6 நாட்களுக்குள்ளாக முழுமையாக இது நிறைவேற்றப்படும். பின்னர் கரூர் மாவட்டம் சென்ற மு.க. ஸ்டாலின் குளித்தலை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நாகனூர் மற்றும் நாதிப்பட்டி கிராம குளங்கள் தூர்வாரும் பணியை தொடங்கி வைத்தார்.